காவிரி. காவிரியில் தமிழகமும் புதுவையும் 28 ஆண்டுகால சட்ட போராட்டத்தின் போதும் அதற்கு பிறகு இந்த 7 ஆண்டுகள், இந்த 35 ஆண்டுகளில் உரிமை நீரை பெற முடியவில்லை. உபரி நீரைத்தான் தமிழகமும் புதுவையும் தொடர்ந்து பெற்றுக்கொண்டிருக்கின்றது. இனிமேல் தேக்கினால் கர்நாடக நீர்த்தேக்கங்கள் உடையும் என்ற அடிப்படையில் அணைகளுடைய பாதுகாப்பு கருதித்தான் கர்நாடகம் தமிழகத்தையும் புதுவையையும் வடிகாலாக வைத்து உபரி நீரை திறக்கின்றார்கள். அதுதான் கிடைத்துக் கொண்டிருக்கின்றது. உரிமை நீரை பெற முடியவில்லை. ஆக காவிரி நடுவர் மன்றத்தால் எந்த பலனும் இல்லை. இந்த தீர்ப்பு என்பது ஒரு ஏட்டுச் சுரைக்காய் காணல் நீர் மாயமான். எதற்காக தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்கும் உண்டான உரிமை நீரை கர்நாடக நீர்த்தேக்கங்களில் தேக்க வேண்டும்? அந்த நீர்த்தேக்கங்கள் கட்டுவதற்கு தமிழ்நாடு அரசும் புதுவை அரசும் பணம் கொடுத்ததா, இல்லை தேக்கி வைப்பதற்கு வாடகை கொடுக்கின்றோமா? எந்த முகாந்திரத்தினுடைய அடிப்படையில் இவர்களுடைய உரிமை நீரை அவர்களுடைய அணையில் தேக்கி வச்சு மாதாந்திர அடிப்படையில் திறக்க வேண்டும் என கூட்டையும் சாவியையும் அவர்கள் கையில் கொடுத்திருக்கின்றார்கள்? ஒருவரிடம் 4 நபர்கள் வேலை செய்கின்றார்கள். தினக்கூலி. மாலையில் வேலை முடிந்து விடுகின்றது. அவரவருக்கு உண்டான கூலியை அவரவருக்கு உடைய கையில் கொடுத்து விடுவதுதானே முறை, அதுதானே நியாயம். எதுக்கு ஒருத்தர் கையில கொடுத்து மீதி 3 பேருக்கு கொடுக்க சொல்றீங்க? இந்த வாங்கியவர் 3 பேருக்கும் கொடுக்காமல் தானே வைத்துக் கொண்டால், ஏமாற்றினால், பாதிக்கப்பட்டவர் 3வரும் முறையிட்டால், எனக்கு தெரியாது என்று கையை விரித்தால், எப்படிப்பட்ட தீர்ப்பை இந்த 28 ஆண்டுகால சட்ட போராட்டத்தில் வாங்கி கொடுத்திருக்கின்றீர்கள்? எந்த இலக்கை நோக்கி இந்த வழக்கை நீங்கள் நடத்தினீர்கள்? இலக்கு இல்லாம வழக்கு நடத்தியிருக்காங்க 28 ஆண்டுகள். தினந்தோறும் நீர் பங்கீடு என்ற இலக்கை முன்னிறுத்தி வழக்கு நடத்தப்பட்டு அதற்குண்டான தீர்ப்பை பெற்றிருந்தால், தினந்தோறும் கர்நாடக காவிரியில் வரக்கூடிய நீரை தீர்ப்பின் விகிதாச்சாரப்படி, என்ன விகிதாச்சாரம்? கர்நாடகாவுக்கு 284.75 டிஎம்சி, தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்கு 177.25 டிஎம்சி, கேரளாவுக்கு 21 டிஎம்சி. இந்த விகிதாச்சார அடிப்படையில் தினந்தோறும் பங்கிட்டு தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்கும் உண்டான உரிமை நீர் தினந்தோறும் மேட்டூர் அணைக்கு கொண்டு வந்து சேமிக்கப்படுவதாக இருந்திருந்தால், எதுக்கு இரு மாநில உறவு கெடுது? எதுக்கு மோதல் வருது? எதுக்கு இறையாண்மை ஒருமைப்பாடு கேள்விக்குறியாகுது? ஏன் இந்த இலக்கை நோக்கி இந்த வழக்கு நடத்தப்படவில்லை? 2வது, கர்நாடக நீர்த்தேக்கங்கள்ல தேக்கி வச்சு மாதாந்திர அடிப்படையில் குடிநீர் தேவை, பாசனீர் தேவையை அனுசரித்து திறந்து விட வேண்டும் என தீர்ப்பில் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஜூன் 10, ஜூலை 34, ஆகஸ்ட் 50, செப்டம்பர் 40, அக்டோபர் 22, இப்படி மாதாந்திர அடிப்படையில். சரி, மாதாந்திர அடிப்படையில் தமிழ்நாடு புதுவையினுடைய தேவைக்கு ஏற்ப கர்நாடகம் திறந்து விட்டு விடுகின்றது. அப்படி என்றால் கல்லணைக்கும் கர்நாடக நீர்த்தேக்கங்களுக்கும் இடையில் மேட்டூர் அணை இருக்க வேண்டிய அவசியம் என்ன? இந்த கேள்விக்கு என்ன பதில்? எங்கே பதில்? ஆக ஒரு புரிதல் இல்லாமல், இலக்கு இல்லாமல் வழக்கை நடத்தி இப்படிப்பட்ட ஒரு தவறான தீர்ப்பு வாங்கி கொடுத்திருக்கின்றார்கள். தினந்தோறும் நீர் பங்கீடு ஒன்றுதான் தீர்வு. இதை பற்றி அனைத்து கட்சி கூட்டத்திலும் விவாதிக்கவில்லை. சிறப்பு சட்டப்பேரவை அமர்விலும் இதை பற்றி பேசவில்லை. இதற்கு நாங்கள் சொல்லக்கூடிய ஒரே ஒரு தீர்வு, காவிரி நடுவர் மன்றத்தில் மீண்டும் ஒரு மறுசீராய்வு மனுவை தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்ய வேண்டும். ஏற்றுக்கொண்டால் வரவேற்கலாம், மறுத்தால் உச்சநீதிமன்றத்தை நாட வேண்டும். அங்கேயும் தீர்வு கிடைக்காமல் போனால் 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்தை முடக்க வேண்டும். அப்போது நியாயம் வெளிப்படும். இந்த நடைமுறைப்படுத்த முடியாத தீர்ப்பை எதற்கு நடைமுறையில் இருக்கின்றது என்று சொல்ல வேண்டும்? காவிரி மேலாண்மை ஆணையம், ஒழுங்காற்றுக்குழு, இவற்றால் என்ன பலன்? எந்த பலனும் கிடையாது. ஆகவே தமிழ்நாடு அரசு விரைந்து இதற்குண்டான ஒரு தீர்வு காண வேண்டும். இந்த 2026 தேர்தலில் எந்த ஒரு கட்சியும் இந்த காவிரி பிரச்சனையில் இந்த தீர்வை நாங்கள் வைத்திருக்கின்றோம், உரிமை நீரை பெறுவதற்கு இந்த தீர்வை வைத்திருக்கின்றோம் என்று சொன்ன கட்சி ஒரு கட்சி கிடையாது. 70% மக்கள் இன்று காவிரி நீரைத்தான் குடிநீராக பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். காவிரி இஸ் அவர் லைஃப் லைன். ஆக தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில், இந்த 7.5 கோடி மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வு, ஒரு பொறுப்புணர்வு இருந்திருந்தால் இந்த நிலை வந்திருக்காது. சுதந்திரத்தினுடைய விலை மக்களுடைய விழிப்புணர்வு. இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். இந்த ஒண்ணுதான் தீர்வு. பிரச்சனைகள் பலவாக இருந்தாலும் அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரே தீர்வு இந்த ஒண்ணுதான். தேர்தல் வந்தால் இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் என்ற அடிப்படையில் வாக்களிப்பது மட்டுமே.